எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் குழம்பு செய்ய போகிறேன். கறி குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் நான் அரைச்சிருவேங்க. அடுத்தது பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் சூடாயிட்டு இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் சூடாகட்டும், கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டுங்க. பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் சேர்த்துடலாங்க. குழம்பு தூள் சேர்த்துடலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வாழைக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடயே அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டுங்க. இருங்க வரேன். இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அடிக்கடி திறந்து பார்த்துக்குங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ பாதி அளவுக்கு காய் வந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் மூடி வச்சுருங்க. குழம்பு ரெடி ஆனதும் உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதேமாரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.